ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். காலம் கடந்தாலும் தமிழோடு வாழும் ஒரு பெயர், அதுதான் கலைஞர். தலைவர் மு. கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் 3ஆம் தேதி. நான் என் பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்றதுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் அவரை பற்றி ஒரு சின்ன நினைவு கூறுதல் என் வீடியோ மூலமாக. தமிழ் சமூகம் இருக்கும் வரை மறக்க முடியாத ஒரு தலைவர், மறக்கக்கூடாத ஒரு தலைவர் அப்படி யாருன்னு பார்த்தாக்கா அது தலைவர் மு. கலைஞர் கருணாநிதி அவர்கள். 95 ஆண்டு கால வாழ்க்கையில் 80 ஆண்டுகள் மேடை பேச்சு, எழுத்து அப்படின்னு தமிழையே மூச்சாக சுவாசித்தவர் கலைஞர். கலைஞர் அப்படிங்கிற பெயருக்கு 100% தகுதியானவர். பராசக்தி படத்தில் வசனங்கள் மூலமாக புரட்சி செய்தவர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்குமே அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மருந்தாகவும் மந்திரமாகவும் இருக்கக்கூடியது. இன்றைக்கும் ஒழிச்சிட்டே தான் இருக்குது. அது மட்டுமா, 5 முறை முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி புரிந்திருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருப்பவர். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கார். கைம்பெண் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அவர் தான் கொண்டு வந்தார். தமிழ் இருக்கும் வரை, தமிழர்கள் இருக்கும் வரை நம்முடைய தலைவர், தமிழுக்காக தொண்டாற்றிய தலைவர் மு. கருணாநிதி அவர்களுடைய புகழ் ஓங்குக. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.